வெல்கம் டு சினிமாரிதம் 2024 நம்மளை எப்படி அடிச்சிச்சுன்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ 2025 ஆச்சும் நல்லா போகணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நான் என்னோடய ஜேர்னி 2020 ஆரம்பிச்சு 21, 20 அந்த மாதிரி டைமில் தான் ஆரம்பிச்சிச்சு. ஸ்டில் நவ் வரையும் எங்கள் வீட்டுக்கு நான் ஒரு ரூபா கூட கொடுக்கல. ஸ்டில் ஐ எம் ஃபேஸிங் கில்ட். ஓகேங்களா? ஏன்னா காலேஜ் முடித்து ஒரு 1.5 வருஷம் மேலே ஆகுது. நான் வீட்டுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கல. ஸோ இனிமேட்டு கொஞ்சம் சம்பாதிக்கணும். எங்கள் வீட்டில் பொறுத்தவரை ரொம்ப காசு சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. மாதம் ஒரு 15,000 சம்பாரித்தா கூட போதும். வீட்டில் ஒரு 5,000 தான் கேட்குறாங்க. ஒரு காலேஜ் முடித்த ஒரு பையன் ஒரு 5,000 கூட கொடுக்கல. நம்ம ஒரு ஃபீல்டு எடுத்துட்டோம், ஃபிலிம் மேக்கிங் ஃபீல்டு எடுத்துட்டோம், கண்டென்ட் க்ரியேஷன் அதுக்காக ஒன்று பண்ணுறோம். நம்ம ட்ரீம்க்காக நம்ம உழைச்சிட்ருக்கோம். பட் இதில் நம்ம வீட்டுக்கு நம்ம ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கிற கில்ட் இன்ன வரையும் உறுத்திட்டுருக்கு. ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜான், பிப்ரவரி, மார்ச்சுக்கு மேலே மணி மேக் பண்ணுறதுக்கான ஒர்க்கில் இறங்க போகிறேன். ஸோ மணி மேக் பண்ணுறதுக்கு என்னை பொறுத்தவரைன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒர்க் பண்ணுறோன்னா அதுக்கு ஜென்யூனாக இருக்கணும்னு அப்படின்னு ஆசைப்படுவேன். ஸோ அதனால் மார்ச்லேருந்து அதை பண்ண போகிறேன். அதுக்காக என்ன பண்ண போகிறேங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி தான் வரும் கைஸ். முன்ன பின்ன அப்படி தான் இருக்கும். நான் சொல்ல வரதை சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக் பண்ணுவேன் அப்படின்ட்டு பயத்திலே நம்ம பேசாமல் போயிடுறேன். இனிமேட்டு அந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் இனிமேட்டு பேச போகிறேன். நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் சேனலில் சினிமாரிதம் சொல்லி இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கேன். அதோட லிங்க் என்னோடய பயோவில் கீழே கொடுக்குறேன். அதில் பாருங்கள் 10,000 பேர் இருப்பாங்க. நான் 10,000 பேருக்கும் ஒர்க் பண்ணல. நான் யூடியூப்பும் ஒர்க் பண்ணல. நான் இன்ஸ்டாகிராமுக்கும் ஒர்க் பண்ணல. ஐ ஒர்க் ஃபார் மை செல்ஃப். எனக்காக நான் சேனல் பண்ணிருக்கேன். என்னோடய ஜென்யூனான அந்த 100 ஃபாலோவர்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா நான் யோசிச்சு என் மண்டை தான் வெடிக்குது. ஸோ 100 பேருக்காக 100 பேருக்காக நான் ஒர்க் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ கம் பேக் டு தி டாபிக். என்னென்னா, உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் என்னோடய நாலேஜை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. நான் ஆல்ரெடி பண்ணல. ஸோ உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ் கூட நான் ஒழுங்காக பண்ணல. பட் இனிமேட்டு கொஞ்சம் அதை பண்ணி முடிக்கணும். அதை ஒழுங்காக முடிச்சுட்டு அப்புறமேட்டு என்னோட பர்சனலாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுத்திருக்கேன். அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா, ஜனவரி, பிப்ரவரிக்குள்ளார ஒரு 50 டாப்பிக்கை கவர் பண்ணணும் பார்க்குறேன். ஏன்னா டோட்டலாக ஒரு 500 டாபிக் இருக்குது சினிமாவில். பேசிக்காக ஒரு 500 டாபிக்ஸ் இருக்குது. அது மெயின் டாபிக்ஸாக பார்த்திங்கன்னா ஒரு 100 இருக்கும். பட் என்னால் 100யுமே எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருவோம். பட் ஒரு பேசிக்காக ஒரு 50 வீடியோ எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எப்படியோ ஒன்று அந்த 4 மாதம் 5 மாதத்தை ஓட்டிடலாம். அந்த 5 மாதத்தில் எப்படியோ ஒன்று நம்ம இப்போயுமே எனக்கு எப்படி சம்பாதிக்க போகிறேங்கிற பிளானும் கிடையாது. எப்படி அந்த 15,000 என்னை பொறுத்தவரை எப்படி தெரியுங்களா, நிறையா சம்பாதிக்கணும் இல்லை, வாழ்கிறதுக்கு சம்பாதிக்கணும், அவ்வளோதான். ஆனால் அதுக்குமே நம்ம உழைக்க வேண்டியது இருக்குது, ஓட வேண்டியது இருக்குது, நிறைய பேர்கிட்ட பேச வேண்டியது இருக்குது. அது எல்லாத்துக்குமே ஒரு டைம். ஏன்னா ப்ரோ நீ இது தானே பண்ணுற, இதையும் பாரு அதையும் பாரு அப்படின்னா அப்படி ஓகே, நான் பண்ண ஓகே. பட் எதிர்த்தாப்பில் இருக்கணும் அப்படி ஓகே இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் நம்ம ஃபிலிம் மேக்கிங் பண்ணுறனால இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தால் தான் உங்களை ரெஸ்பெக்டபுளாக பேசுவாங்க. நீங்கள் பெருசாக அச்சீவ்மெண்ட் பண்ணலைன்னா அவ்வளோக்கா ரெஸ்பெக்டபுளாக பேசுவாங்களான்னு, வெல்கமிங்லாம் பேசுவாங்களான்னு தெரியாது, கலாச்சி தான் பேசுவாங்க. எனக்கு என்னென்னா ஒரு மாதிரி ட்ரிகர் ஆயிரும். அதனால் என்ன பண்ணுவேன்னா, ஓகே செட்டிலாக நம்ம ஜெயிக்கிற வரையும் கொஞ்சம் அமைதியாக இருப்போம். யார்கிட்டையும் நான் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறது தெரியும். மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. யாருக்குமே நான் சொல்லலை. எல்லாத்துட்டையும் போய் சொல்லிட்டுருக்கேன். எங்கள் நீங்கள் கூட நினைப்பீங்க வீட்டில் சப்போர்ட் இருக்கணும். வீட்டில் நான் போய் சொல்லிட்டுருக்கேன். இப்போ நான் டிஎம்பிக்ஸ் எக்ஸாம் படிச்சுட்ருப்பேன். சம்டைம்ஸ் நான் கம்பெனிக்கு இன்டர்வியூஸ் போவேன். நான் என்னென்னா பொய் சொல்லிட்டு தான் லைஃப்பை ரன் பண்ணிருக்கேன். நான் இதுவரையும் யார்கிட்டையும் உண்மையை பேசலை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் தெரியும் நான் எந்தளவுக்கு உண்மையை பேசுவேன்னு சொல்லிவிட்டு. நான் உண்மையெல்லாம் பேசுகிறதே நான் விட்டுட்டேன். இப்போ என்னென்னா, உங்களுக்கு நான் ஜென்யூனாக இருக்கணும். எப்படி நான் ஜென்யூனாக இருக்குன்னு தாண்டி அதை நான் டாக்குமெண்ட்ரி பண்ணி போடணும்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி கிராஃப்டை சொல்லிக் கொடுக்குறேன், எதுக்கு இந்த லேர்னிங் வீடியோஸ் போடுறேன், அதுக்கப்புறம் எதுக்கு டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லி ஆகணும். ஏன்னா இதுக்கு மேலே திருப்பி அதை நான் சொல்லணும்னு விரும்பலை. ஏன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யாருமே பார்க்க மாட்டாங்க, யாருமே அவ்வளோக்கு பேச மாட்டாங்க, எனக்கு தெரியும். தெரிஞ்சனால தான் இதில் நான் கொஞ்சம் கட்ஸாக சொல்லிக்கிறேன். இஃப் இன்கேஸ் நான் ஃப்யூச்சரில் எவனோ சொன்னாலும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன்டா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதுக்கு தான் இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு கிராஃப்ட் பேசிக்காக இங்கே நிறையா பேர் யங்ஸ்டர்ஸ் வரீங்க, உங்கள் மேலே மிஸ்டேக்ஸ் கிடையாது. பட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ராப்பராக கற்றுக்க மாட்டேங்கிறீங்க. இது நான் ஜஸ்ட் லைக் தட் எனக்கு தோணுச்சுன்னு நான் சொல்லலை. நான் பாஸ்ட்டு ஒரு 1 இயர் நான் பாஸ்ட்டு 2 இயர்ஸாக கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணிருக்கேன். பட் நான் ஜெயிச்சு கொஞ்சம் ரீச்சில் இருக்கிறது இந்த 1 இயர் தான். இந்த 1 இயரில் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 700-800 பேர்த்திட்ட பேசியிருப்பேன். அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நான் காமனாக பார்த்தது என்னென்னா ஈகோ. எஸ், என்னென்னா அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிடுறாங்க, அதில் கமெண்ட்ஸு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த தைரியத்தில் அடுத்த படம் தப்பாக பண்ணுறாங்க.
அடுத்த படம் நல்லா பண்ணணும், காசு நிறையா போட்டு ஒரு தப்பு பண்ணுறாங்க. நான் அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரோ நீங்கள் கொஞ்சம் கிராஃப்ட்டை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா, இல்லை ப்ரோ நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்துருக்கேன் அப்படின்னு. நான் என்ன ப்ரோ அந்தளவுக்கு யூடியூப்பில் வீடியோ இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க, நம்ம மேலேயே கோவப்படுறாங்க. இல்லை உனக்கு தெரியுமா, என்னை அஃபென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் இப்போயும் நான் சொல்கிறேன், உங்களை நான் ஹர்ட் பண்ணவோ உங்களை டாமினேட் பண்ணுறவோ நான் இந்த சேனல் நடத்தலை, நான் பேசலை. கிராஃப்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா என்ன லொக்கேஷன், எத்தனை ஆர்டிஸ்ட் அங்கே இப்போ 2 ஷாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு ஒரு 5 ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா 2 ஆர்டிஸ்ட் மட்டும் நீங்கள் வர சொன்னால் போதும். எந்த லொக்கேஷன் பர்மிஷனோ அந்த லொக்கேஷனில் இருக்கிற ஷார்ட்டெல்லாம் நம்ம சீன்ஸில் எழுதி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த சீன்ஸில் எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு தான் நம்ம ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுறோம். ப்ராக்டிக்கலாக நடக்கிற டிஃபிகல்ட்டிஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறது தானே ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுறோம். பட் அதையே நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம், அதையே நம்ம தெரிஞ்சுக்க விரும்பவும் மாட்டேங்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நிற்கவே, மச்சான் நீங்கள் நில்லு, நீங்கள் இப்படி வந்துட்டு இந்த ஒரு ஷார்ட் எடுத்து முடிச்சலாம், இது பயங்கர நாலேஜபிளாக இருக்கா? எதுக்கு ஒரு கிராஃப்ட் எழுதுறாங்க, எதுக்கு ஒரு காம்போசிஷன் வைக்கிறாங்க, எதுக்கு ஒரு ஃப்ரேமிங் செட் பண்ணுறாங்க, எதுக்கு ஒரு ஸ்டேஜிங் பண்ணுறாங்க, எதுக்கு ஒரு ஆக்டிங்கில் இருக்கவங்க வந்து ஆக்டிங் கிளாஸ் போகிறாங்க? யூஸ்லெஸ் ஆவா? நான் எதுக்கு இதை பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒர்க் ஷாப் போய் மற்ற ஒர்க் ஷாப்லாம் பே அதிகமாக இருக்கும், என்னால் போக முடியாது. 2வது காலேஜஸ்ல என்னால் சேர முடியாது, அந்தளவுக்கு வீட்டில் அஃபோர்டபுள் கிடையாது. சரி ஒரு டிப்ளமா கோர்ஸ் போடலாம்னா 3 லட்சம் 4 லட்சம் இருக்குது. நான் எல்லாத்துக்குமே நான் கால் பண்ணி பேசியிருக்கேன், எல்லா இடத்துக்கும் நான் போய் அலைஞ்சிருக்கேன். எனக்கு அந்த ஸ்ட்ரகிள் தெரியும். அதனால தான் சரி நாம் கற்றுப்போம் அப்படி சொல்லி ஒரு 3.5 வருஷமாக செல்ஃப் லேர்னிங் பண்ணி நானே கற்றுக்கிட்டு இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். புரியுதுங்களா? ஸோ ஈகோ உங்களை வளர்த்துடுறேன்னு நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் உங்களை டவுன் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களை அடுத்த கட்டத்துக்கு போக விடலை. ஸோ ப்ளீஸ், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் ஒரு மயிறு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா இருங்க, நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ் பார்த்து உங்களுக்கே தெரியும். 2வது நான் பர்சனலாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். பழைய வீடியோ ஒன்று இருக்கும், என்னோடய ஷார்ட் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லியிருப்பேன். நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும் போது என்ன பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் அப்போ டேரக்டராக இருக்கிறேன், டீமை ரெடி பண்ணுறேன். ஒரு 120 பேர் வந்ததில் 40 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜூம் மீட் வைக்கிறேன். அதில் 10 பேர் 15 பேர் வந்தவங்க, கடைசி நாளில் பார்த்தா ஒரு 6 பேர் 7 பேர் தான் இருந்தாங்க. மற்றவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு கிராஃப்ட் தெரியல. நான் ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த 2 கேரக்டர் இருக்குது, இந்த 2 கேரக்டர் எமோஷனலாக எந்த இடத்துல பீக் ஆகும், இந்த கேரக்டர் பிஹேவியர் வச்சுருக்கோம், இதோட பிஹேவியர் எப்படி ரியாக்ட் பண்ணும், இப்படி கொஸ்டின்ஸ் கேட்டால் ஆன்சர் தெரியல. இப்போ ஸ்டேஜிங் இந்த இடத்துல ஏன் இப்படி நிற்க வைக்கணும், வேறு மாதிரி நிற்க வைக்கலாமா, ஓட வைக்கலாமே அப்படின்னு கேட்குறப்ப அவங்களுக்கு ஆன்சர் தெரில. இப்போ ஆன்சர் தெரியாதனால அவங்க வந்து அக்யூஸ் பண்ணல, நான் அவங்கள வந்து ஹர்ட் பண்ணல. எனக்குள்ளே ஒரு கொஷின்ஸ் வருது, இப்போ இவங்களுக்கு கிராஃப்ட் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா, இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற கொஷின்குள்ளே ஆஸ் அ டேரக்டராக நான் போகிறேன். நீங்கள் இதில் என்ன போன இதுலையாச்சும் ஈகோ தான் ப்ராப்ளம். இந்த இடத்துல என்ன பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போகணும்னு நினைக்கிறீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொடுக்குற வாய்ப்பில் உங்களால் ஒர்க் பண்ண முடியலன்னா அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ கில்ட் ஆவீங்கன்னு உங்களுக்கு புரியாது. ப்ளீஸ் கிராஃப்டை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயோ போய் வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாய்ப்பில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே போய் திணற தேவையில்ல. ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற மாதிரி ஃபியூச்சர் ஃபிலிம் கிடையாது, அது எனக்கே தெரியும். நானும் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் பற்றி பேசக்கூடிய ஆள் தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஃபியூச்சர் ஃபிலிம் கிடையாது. அது கிராஃப்டே வேறு, அதில் ரைட்டிங்கே வேறு, ஷார்ட் ஃபிலிம் ரைட்டிங்கே வேறு. நான் கம்ப்ளீட்டாக போக நான் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைனலாக நான் வந்து ஒர்க் ஷாப்பும் நடத்தினேன். இதை நான் வந்து ஜஸ்ட் லைக் தட், நான் ஏன் இது ரொம்ப சீரியஸாக நான் பேசுகிறேன் அப்படின்னா, இது அந்தளவுக்கு அன்ஹெல்த்தியாக இருக்குது. ஏன்னா சினிமா பற்றி கிரிட்டிக் பண்ணுறவங்களுக்கும் நாலேஜ் இல்லை. இப்போ நாலேஜ் இல்லைங்கிறது அவங்க மேலே தப்பு கிடையாது, நாலேஜ் சொல்லாமல் இருக்கிறதுலையும் ஒரு தப்பு இருக்குல்ல, அவங்களுக்கு தெரியலேங்கிறதுலையும் ஒரு தப்பு இருக்குல்ல, அது சொல்கிறதுக்கு யாரோ வேணும்ல. நான் இப்போ போயிட்டு நான் பெரிய பெரிய சேனலில் போயிட்டு கமெண்ட் பாக்ஸில் ப்ரோ இந்த வீடியோ பேசுங்க ப்ரோ, இப்படி பண்ணுங்க ப்ரோ, நான் அப்படி கமெண்ட் பண்ண ஆள் தான். பட் அவங்க பேசாதப்போ சரி நாம் இறங்கி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஓகேங்களா? நாம் கற்றுருக்கோம், நம்ம தெரிஞ்சிருக்கோம், நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும், நாம் ட்ரை பண்ணுவோம் அப்படி சொல்லி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னன்னா ஒர்க் ஷாப் நான் வந்து ப்ரொஃபஷனலாக இப்போ டீச் பண்ணிருக்கேன், ஃபிலிம் மேக்கிங் ரிலேட்டடாக டீச் பண்ணிருக்கேன், ஒர்க் ஷாப் நடத்திட்டு இருப்பேன். இப்போயுமே ஓப்பனில் தான் இருக்குது. இஃப் யூ நீட் என்னோடய இன்ஸ்டாகிராம் சினிமா ரிதம் போடுங்க, வரும், அதில் ஒர்க் ஷாப் போயிட்டுருக்கு. ஃப்யூச்சர்லேயும் நடக்கும், அது எப்போ நிறுத்துவேன்னு தெரியல, நிறுத்துற வரையும் அது நடந்துக்கிட்டே எவ்ரி மந்த்ஸ் ஒன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒர்க் ஷாப்பில் என்ன ஆச்சுன்னா, நான் பீக் டைமில் இருக்கும்போது ஒரு 15 பேர் 20 பேர் வருவாங்க. ஓகேங்களா? இப்போ பீக் டைமில் இல்லை, ஒரு 5 பேர் 6 பேர் தான் வராங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த நான் முதல்ல சொன்னல ஈகோஸ்டிக்காக வருவாங்க, அவங்கள நான் ஈஸியாக மேனிப்புலேட் இல்லை, எப்படி சொல்கிறதுனா ஈஸியாக அவங்களுக்கு புரிய வச்சுருவேன். ஈகோவில் வருவாங்க, இவ்வளோ விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. புரியுதுங்களா?
ஸோ நீங்களே என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆவீங்கன்னு நம்புறேன். இப்போ கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தில் நீங்கள் ட்ரிகர் ஆகிருப்பீங்க. ட்ரிகர் ஆனவங்களாம் அப்படியே இருங்க. என்னோடய வீடியோஸ் நான் இனிமேல் போடுறேன், அது கண்டினியூவாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என் ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்க. ஏன்னா என் ஒர்க் ஷாப் நடத்துகிற முன்னாடி என்னை ட்ரோல் பண்ணவங்க, என்னை கிரிட்டிக் பண்ணுறவங்க எல்லாமே அந்த ஒர்க் ஷாப்பில் இருந்தாங்க. இப்போ எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க. நீங்களும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக மாறுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் எதுக்கு நான் ஒரு டாக்குமெண்ட்ரி அதை நான் பண்ணுறேன், நான் பண்ணுறதெல்லாம் ஏன் இந்த மாதிரி வீடியோவை எடுத்து போடுறேன், எதுக்கு நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னா, இப்படி யாருமே பண்ணல எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக என்னோட ப்ரைவேட் சேனல் என்னோடய சினிமாரிதம் இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை போட்டிருந்தேன். ஷார்ட் ஃபிலிமில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் போட்டிருந்தேன். அது என் சேனலில் க்ரோத்தே கம்மி பண்ணிடுச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் நெகட்டிவாக வீடியோ போட்டதில்லை, தோத்துட்டேன்னு சொல்லி வீடியோ போட்டதில்லை. அப்படி எனக்கு என்னென்னா, மற்றவங்கள அசிங்கப்படுத்துறதுல பயங்கரமாக ரீச் ஆகுது. எல்லா வீடியோவும் மற்றவங்கள அசிங்கப்படுத்தலையும் அவமானப்படுத்துறதெல்லாம் ரீச் நல்லா போகுது. பட் ஒருத்தன் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது எந்த இடத்துல அஃபென்ஸ் ஆச்சுன்னு எனக்குமே தெரில. ஸோ அது இங்கே நான் இனிமேட்டும் நான் அப்படி தான் பண்ணுவேன். என்னோடய தப்பை நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஜேர்னியில் நம்ம போகிறோம் அப்படின்னா மிஸ்டேக்ஸ் இருக்கும், அது தெரிஞ்சுக்கணும். இப்போ என் வீடியோஸுமே பர்ஃபெக்டாக நான் பேசவும் மாட்டேன். இப்போ இவ்வளோ நேரம் பேசல, பர்ஃபெக்டாக நான் பேசிகிட்டு இருக்கேன்னா நான் அப்படிலாம் அவசியம் இல்லை. எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்கணும், கரெக்டாக பேசணும். தப்பாக கூட பேசுங்க, சரிப்படுத்திக்கோங்க. இந்த நான் இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ்லாம் பல வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தா நானே இப்போ என்னையவே நான் ட்ரோல் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் ரொம்ப நெகட்டிவாக ஒரு சோஷியல் மீடியா ஒர்க் ஆகிட்டுருக்கு ஆஸ் அ கிரியேட்டர்ஸுக்கு. ஓகே, எங்களோட லிபர்ட்டியை பிரேக் பண்ணுது, எங்களோட இண்டிபெண்டன்ஸை பிரேக் பண்ணுது. ஏன்னா ஆடியன்ஸ் இப்படி தான் நினைக்கிறாங்க, ஆடியன்ஸ் தான் இப்படி தான் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி டேரக்டர்ஸே அவங்களோட டேரக்டர் கால்னு சொல்லுவாங்க, அதுவே தப்பாக எடுக்கிறாங்க. அவங்களோட டிசிஷன்ஸ் மேக்கிங்கை ஆடியன்ஸ் அஃபெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஆடியன்ஸுக்கு சில விஷயங்கள் தெரியல, அவங்களுக்கு சில விஷயந்தான் மெயின் விஷயம், சில விஷயங்களை தெரியவே மாட்டேங்குது. இதுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ ரைட்டர்ஸ் பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஜஸ்ட் ஒரு 4-5 சேனலில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஃபஸ்ட் டாக்கில் நல்லா இல்லை, இன்டர்வல் பிளாக்கில் நல்லா இல்லை, அப்படிலாம் பேசுகிறாங்க. இந்த ஆர்க்கு நல்லா இல்லை, அவ்வளோ பேசுகிறாங்க. பட் அவங்களுக்கு ரியாலிட்டி தெரியுதான்னு பார்த்தா தெரியல. அவங்க இன்னசென்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க மேலே தப்பு நம்ம சொல்ல முடியாது. பட் ரிவ்யூவர்ஸும் ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாங்க, அவங்களும் பேசுகிறதில்ல. நினச்சி பாருங்களேன், நம்ம கஷ்டப்பட்டு ஒன்று எடுக்கிறோம், ப்ரொடியூசர்ஸ் கால் மாற்றுறாங்க. ப்ரொடியூசர்ஸ் என்ன சொன்னால், இல்லை நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, ஏதோ நடக்குமோன்னு தெரில, பட் இப்படி ட்ரை பண்ணுங்கள், கன்ஃபார்மாக நடக்கும், ஒரு 17% இப்படி நான் சொல்லும் போது என்னென்னா, எங்களுக்குமே ரைட்டிங் பண்ண வரமாட்டேங்குது. வேறு கால் எடுக்கலாம், அப்ராட் போகலாம், இந்த ஹீரோயின் யூஸ் பண்ணலாம், இல்லை அவங்கள யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் எடுக்கிறப்ப, டிசிஷன்ஸ் எடுக்கிறப்ப, இந்த மாதிரியான ஒப்பீனியன்ஸ் வரப்ப கதையை அஃபென்ஸ் பண்ணுது. இதனால் இப்போ ரீசெண்டாக பல ஸ்டோரிஸ், மொக்க ஸ்டோரிஸாக பெரிய பெரிய டேரக்டர்ஸை நீங்கள் ஆடியன்ஸ் உங்களால் தான் அவங்க அந்த மாதிரி கால் எடுத்திருக்காங்க. அவங்களோட விதத்திலே பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியாது, அந்த லிபர்ட்டி போயிடுச்சு. புரியுதுங்களா? நீங்கள் ஆடியன்ஸ், நீங்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். நீங்கள் கொஞ்சம் ஜெனியூனாக இருக்கும். நீங்கள் மலையாள சினிமா பயங்கரம் நினைக்க, அவங்க பைரசியாக பார்க்குறது இல்லை, பைரசி வரதில்லை அவங்களுக்கு. சீரியஸாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுனா தேட்டரில் போய் பார்க்குறாங்க. நம்ம ஊர் ஆளுங்களும் தேட்டருக்கு வாங்க, வந்து பாருங்கள், பேசுங்க, கிரிட்டிக் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக கிரிட்டிக் பண்ணுங்கள். இல்லாட்டி நான் வந்து சொல்கிறேன், ரைட்டிங்கில் எவ்வளோ எனக்கு வந்து டெக்னிக்கலாக தெரியாது. ஒரு மானிட்டருக்குள்ளே என்ன வரணும்னு தெரியும், அந்த எப்படி கேமராலேருந்து மானிட்டருக்குள்ளே வருதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ரைட்டிங் தெரியும், காம்போசிஷன்ஸ் தெரியும், ஃப்ரேமிங் தெரியும், ஷார்ட் லிஸ்ட் போட தெரியும், எனக்கு அவ்வளோதான் தெரியும். ஸோ எனக்கு அதே மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தெரியாது, லைட்டிங் டிபார்ட்மெண்ட் பற்றி தெரியாது. எனக்கு இந்த இடத்துல ஷேடோ இப்படி வரணும்னு தான் தெரியும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜிங் இப்படி பண்ணணும்னு தான் தெரியும். புரியுதுங்களா? ஒரு டேரக்டருக்கு எல்லாமே தெரியணும்னு அவசியமும் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ ஒரு ஆடியன்ஸ் சைடும் கொஞ்சம், ஏன்னா இங்கே நிறைய ஆக்டர்ஸ் ரொம்ப அஃபெக்ட்ஸ் ஆகிறாங்க. நான் பர்சனலாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? எல்லாத்துக்கிட்டையும் எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்படி அசால்ட்டாக சொல்லிடுறாங்க, நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம், அசால்ட்டாக சொல்லிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னையே ஃபஸ்ட் பர்சனலாக அஃபெண்ட் பண்ணி. ஏன்னா நானும் இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கேன். இது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ எனக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ட் வரணும்னு வச்சுங்களேன். சிம்பிள், நம்ம 2 பேர்த்துக்கு காமனாக சினிமா இருக்கணும். ரெண்டாவது ரெண்டு பேர்த்துக்குமே பெயின் இருந்துட்டா, நீங்கள் என்னோட நீங்கள் என்னோட டீம், நான் உங்களுக்காக பேசுவேன். அவ்வளோதான். இந்த ரூல்ஸ்குள்ளே இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் யார், என்ன மாதிரி பேக்ரவுண்டு, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, ஏது இருக்குது, எனக்கு எதுவுமே கவலை இல்லை, எதுவுமே தேவையே இல்லை. யூ ஹாவ் அ பெயின் இன் சினிமா, யூ ஆர் மை ஃப்ரெண்ட். ஓகே, நம்ம இறங்கி பண்ணுவோம். இனிமேட்டு எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போகுதுன்னு தெரியல, எவ்வளோ அடி வாங்க போகிறேன்னு தெரியல. பட் இனிமேட்டு கொஞ்சம் யூடியூப்பில் இறங்கி சம்பவம் செய்யலான் இருக்கேன். அதே மாதிரி இந்த பேக்ரவுண்டு எனக்கு என்னென்னா, நான் பர்சனலாக நிறையா கமெண்ட் வரும். என்னென்னா, ப்ரோ இந்த கொஞ்சம் லோக்கலாக இருக்குது. நான் லோக்கல் தான். ஏன்னா பெரிய ஆளுங்க, நான் வந்து இப்போ
நான் நினச்சிட்டு இருக்கீங்க நான் வந்து சின்ன பையன் அப்படின்னு. சின்ன பையன்லாம் கிடையாது. எனக்கு வந்து தெரியும் 7 ஷார்ட் ஃபிலிம் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் என் ஸ்டோரி நரேஷன் பண்ணி நான் ஃபெயிலியர் ஆகியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ரோடாக திரிஞ்சிருக்கேன், சாப்பாடு எல்லாமே சுற்றியிருக்கேன். என்னோடய பெயின் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் இங்கே யார்கிட்டையுமே நான் சொன்னது கிடையாது, சொல்கிற அவசியமும் கிடையாது. ஓகே, இப்போ எப்படி சொல்கிறது, நெப்போட்டிசம் இல்லாமல், மணி பேக்ரவுண்ட் இல்லாமல், எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்கிறல, எல்லாத்துட்டையும் பொய் சொல்லிட்டுருக்கேன்னு சொல்லி. நான் என்னால் ஏன் உண்மையை பேச முடியல? யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஊரில் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு பையன் இப்படி பேசுவான்னு சொல்லி யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. இன்னும் எல்லாருமே சென்னைக்கு ஓட சொல்கிறாங்களே, நான் ஏன் சென்னைக்கு ஓடணும்? என்னோடய நெசசிட்டி என்ன? நான் எனக்கு வந்து இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பண்ணணும்னு ஆசை. பட் இங்கே இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கே. கொட்டுக்காளி வந்ததுக்கப்புறம் எத்தனை பேர் கை தட்டுறீங்களா? அதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு தெரியும்? நான் எவ்வளோ பேர்த்துக்கிட்ட நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்கே யாருக்குமே அந்த கஷ்டம்லாம் புரியாது. ஃபிலிம் மேக்கர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு கிராஃப்டை தெரிஞ்சுக்குவோம், ஃபஸ்ட்டு கிராஃப்ட் முடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஜேர்னி பண்ணுவோம். என்னால் முடிஞ்ச வரையும் எஃபோர்ட் போடுறேன், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ என்னால் இப்போ எதுவுமே ஓப்பனாக பேச முடியல, எதுவுமே என்னால் ஓப்பனாக சொல்ல முடியல, எதுவுமே என்னால் வெளிப்படையாக பேச முடியல. நிறையா ஸ்டபுள் நிற்கிது. எப்படி நீ பேசணும், எப்படி உன்னால் பேச முடியும்? இவ்வளோதான் ஒரு மனுஷனை போட்டு குறைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. நான் லோக்கல் தான் ப்ரோ, நான் இப்போயே ஒத்துக்கிறேன். நான் லோக்கல் தான், என்கிட்ட காசு கிடையாது. நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து தான் வரேன். எப்படி ஒரு ஜிம் ஒர்க் அவுட்டை பற்றி சொல்லிக் கொடுக்குறவங்க எப்படி தம்பிள்ஸ் அதெல்லாம் இருக்குமோ, எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் சொல்லிக் கொடுக்குறவங்ககிட்ட ஃபினான்ஷியலாக அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமோ, ஒரு கிரியேட்டர் ரைட்டர்னால் இந்த மாதிரி குப்பையாக தான் இருக்கும். ஓகே, நான் வந்து குப்பை தான், நான் ஒத்துக்கிறேன். நான் பர்ஃபெக்ட்டும் கிடையாது, அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இனிமேட்டு ஒழுங்காக பண்ணுறனோ இல்லையோ ட்ரை பண்ணுறேன். எங்கேயுமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்க ட்ரை பண்ணேன். திருப்பி அதான் நான் சொல்கிறேன். டு நாட் ட்ரை டு பர்ஃபெக்ட், டூ யுவர் பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்.